தான் வந்துட்டேங்க சம்மந்தி. போலாமா? வாங்க, எல்லாம் போலாம் வாங்க. ஏன்டா இவ என்னடா ஒரு புது சேலை கூட கட்டாம இப்படி வந்து பழைய சேலையிலே நிற்கிறா? இதோட எப்படிலாம் இவ மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறது? நீ என்னன்னு கேட்க மாட்டியாடா? அத்தை, ஏன் அத்தை புது சேலை ஏதாச்சும் கட்டிக்க வேண்டியதான அத்தை? இல்லைன்னா என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அத்தை, நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இதான் புது சேலை கட்டுங்க அத்தை. இல்லைங்க மாப்பிள்ள, அந்த புது சேலை வாங்குற காசுக்கு என் பொண்ணுக்கு அந்த காசை நான் சேர்த்து வச்சேன்னா ஒரு நகையாச்சும் நான் எடுத்துப்பேன்ல. அதான் மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள. என் தகுதிக்கு இந்த சேலையே போதும் மாப்பிள்ள. ஆமாம், இத்தனை வருஷத்தில் ஒரு நகை கூட இவளுக்கு போடலையா? இப்போ இந்த புடவை காசை மிச்சம் பண்ணி இவளுக்கு நகை எடுத்து போட்டுருவாளாம். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சுடி. ராணி, உன்னோட புடவை இந்த அத்தைக்கு ஒன்று எடுத்து கொடு. புது புடவையா எடுத்து கொடு ராணி, போ. சரிங்க, போகிறேங்க. மாப்பிள்ள, இல்லைங்க மாப்பிள்ள, எனக்கு வேணாங்க மாப்பிள்ள. ஏற்கனவே மணி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம லேட்டாக போனால் திட்டுவாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, போகலாம். ஆமாண்டா, இன்னும் இவ என்னைக்கு புடவை கட்டிக்கிட்டு வர்றது, மினுக்கிக்கிட்டு வர்றது? இவ வர்றதுக்குள்ள காது குத்தே முடிஞ்சு போயிடும். இவ இந்த அழுக்கு சிலையிலே வரட்டும். ஆனால் கேட்குறவங்கள்ட்ட என் சம்மந்தின்னு மட்டும் சொல்லிடாத, சரியா? வாங்க, வேகமாக போகலாம் வாங்க. ஏமா இப்படி ஒருத்தவங்களை சொல்லி காயப்படுத்துறீங்க? பேசாம வாங்கம்மா. நான் ஒன்றும் சொல்லலடா, வா போகலாம். எதுவும் சொல்லக்கூடாது. இந்த கார்லேயே ஏறி போயிடலாண்டா, வாங்க. இதுவே நல்ல பெரிய காராக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் காருன்னு நினைக்கிறேன். வாங்க, இதுலேயே ஏறி போயிடுவோம். அப்பாடா, ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. எடி பாத்தியாடி இந்த மண்டபத்தை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? என் பொண்ணுலாம் இங்கே தான் வந்து வாழ போகிறான். உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷம் நீ வச்சிருப்பியா? உன்னால் முடியுமா? இன்னும் இருந்தாலும் பணக்காரவங்க பணக்காரவங்க தான். வந்து அவங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. மாமா உள்ள போலாம். எல்லாரும் உள்ள வெயிட் பண்ணுவாங்க. வாங்க, வேகமா போலாம்.